ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 20 ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் வந்துட்டு என்னென்னு பார்க்க போகிறோம். 2024லேருந்து 2025 வரைக்கும் ஈஸியாக பிக்கப் ஆகிற பிஸ்னஸ் தான் வந்துட்டு நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து இந்த 20 பிஸ்னஸில் வந்துட்டு ஒரு 3 பிஸ்னஸ் நீங்கள் பிக் பண்ணி நோட் பண்ணி வைங்க. அந்த 3 பிஸ்னஸில் மார்க்கெட்டிங் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எது அஃபோர்டபுளாக வந்துட்டு இருக்கோ அதில் வந்துட்டு ஒன்று பிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த 20 பிஸ்னஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 10 வந்துட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒன் டைம் நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃப் லாங் வந்துட்டு வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தான். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா வந்துட்டு டெய்லரிங் வந்துட்டு நம்ம பிளவுஸ்ல இருந்து டாப் எல்லாமே வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்தே நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். செகண்ட் ஒன் வந்துட்டு ஆரி டிசைனிங்கிறத வந்துட்டு முன்னாடிலாம் பிரைடு மட்டும்தான் ஆரி ஒர்க் பிளவுஸ்லாம் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிப்பாங்க. இப்போ வந்துட்டு பிரைட்ஸ்மேட்லேருந்து சிஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்துட்டு இப்போ ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு அதுக்கு ரொம்பவே டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்துட்டு சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் தான். அது வந்துட்டு இப்போ வெட்டிங்கில் மேக்ஸிமம் ஜுவல்லரி அந்த சில்க் த்ரெட்டில் போடுறாங்களோ இல்லையோ, பேங்கிள்ஸ் வந்துட்டு எல்லாருமே கான்ட்ராஸ்ட்டாக சில்க் த்ரெட்டில் தான் இப்போ எல்லாருமே மேக் பண்ணி போடுறாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் என்னென்னா பிரேஸ்லெட் மேக்கிங். கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ்னால் இது சொல்லலாம். ஏன்னா இது வந்து நல்லா ட்ரெண்டிங்காக இப்போ எல்லாருமே வேர் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபிஃப்த்து வந்துட்டு மெஹந்தி கோன் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஆர்கானிக் கோன் வந்துட்டு மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. மெஹந்தி போட தெரியலைனாலும் கோன் மேக் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுறதை வந்துட்டு நான் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். சிக்ஸ்த்து ஒன் வந்துட்டு மெஹந்தி சர்வீஸ். நான் பண்ணிகிட்ருக்க ஒரு பிஸ்னஸ் தான். மெஹந்தி டிசைன்ஸ் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாகவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்தா நம்மளுக்கு வந்துட்டு நல்லாவே பிக்கப் ஆகும். எனக்கு வந்துட்டு இந்த மெஹந்தி சர்வீஸ் வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு. நான் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் மெஹந்தி சர்வீஸில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செவன்த் ஒன் வந்துட்டு சாரீ ப்ரீப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் தான். இந்த பிஸ்னஸ் வந்துட்டு நம்ம வீட்டிலே இருந்து செமையாக வந்து ஏர்ன் பண்ணலாம். முகூர்த்தம் டைம்ஸ்லாம் நம்மளுக்கு நல்லாவே என்கேஜாக வச்சுக்கிற ஒரு பிஸ்னஸ் தான் இது. எயித்து வந்துட்டு ரெசன் ஆர்ட் தான். ரெசன் ஆர்ட் வந்துட்டு வெட்டிங் கப்பிள்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் அவங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக வந்துட்டு இப்போது எல்லாருமே வந்துட்டு அது விரும்புகிறாங்க. ஸோ வந்துட்டு கீ செயின் இருக்கட்டும், இல்லை ரெசன் ஆர்ட்டில் ஒவ்வொரு ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், நிறையா டைப்ஸில் வந்து நம்ம வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணால் சூப்பராக வந்துட்டு இந்த பிஸ்னஸ் போகும். நைன்த் ஒன் வந்துட்டு சோப் மேக்கிங் தான். சோப் மேக்கிங் இப்போ எல்லாருமே வந்துட்டு கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காக ஆர்கானிக் சோப் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா சூப்பராகவே போகும். ஏன்னா ஹெர்பல் சோப்லேருந்து நிறைய மில்க் வெரைட்டிஸ்லேயுமே சோப்ஸ் வந்துட்டு நிறையா வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணால் வந்துட்டு சூப்பராகவே பிக்கப் ஆகும் ஆர்கானிக்குங்கிறதுனால. 10th ஒன் வந்துட்டு கேண்டில் மேக்கிங் தான். கேண்டில் மேக்கிங் வந்துட்டு மேக்ஸிமம் நிறைய அக்கேஷன்ஸ்க்கு வந்துட்டு ரிட்டன் கிஃப்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸுமே ஒரு ஈஸ்தட்டிக்கான ஒரு பிஸ்னஸாக தான் இருக்கும். 11லேருந்து 16th பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனி மேக்கிங், கேக் மேக்கிங், டோனட், பீட்சா, ட்ரீம் கேக் மேக்கிங், அதுக்கப்புறம் குக்கீஸ் மேக்கிங் சொல்லிட்டு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு எந்த டேஸ்ட் வந்து நல்லா பிக்கப் ஆகுதோ ஹேண்டுக்கு அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பிஸ்னஸாக. பேக்கிங் வெரைட்டிஸில் நிறையவே இருக்குது. ஆனால் வந்துட்டு நம்ம என்னென்னா டேஸ்ட் மட்டும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே போதும், நம்மளோட பிஸ்னஸ் வந்துட்டு சூப்பராக டெவலப் ஆயிரும். இதில் எல்லாமே அப்படி தான். இந்த ப்ரௌனி மேக்கிங் வந்துட்டு நல்லா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. குக்கீஸுமே அதே மாதிரி தான். ஏதோ ஒன்று உங்களுக்கு எது நல்லா பிக்கப் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்துட்டு சூஸ் பண்ணி இந்த பிஸ்னஸாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். 19th ஒன் ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான். அது வந்துட்டு ரொம்பவே க்ரியேட்டிவான ஒரு யூனிக்கான கிஃப்ட் அண்ட் க்ரியேட்டிவ் ஐட்டம்ஸ், அந்த கிளிப்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு புக் மார்க்கு எல்லாமே வந்துட்டு இப்போ எம்ப்ராய்டரிலேயே வந்துட்டு பண்ணுற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாவில் வந்திருக்கு. இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 18th ஒன் என்னென்னா ஹெர்பல் பாத் பவுடர். இந்த பாத் பவுடர்லாம் வந்துட்டு சூப்பராகவே இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஹோம் ரெமெடிஸ் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு விரும்புவாங்க. பாத் பவுடராக நம்ம வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுனால வந்துட்டு நம்மளுக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. நல்லா ஏர்ன் பண்ணலாம். நம்ம வந்துட்டு பேபிஸ்லேருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ்லேருந்து நல்லா கவர் பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸுமே வந்துட்டு இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 19th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஷாம்பு மேக்கிங். இந்த ஷாம்பு மேக்கிங் வந்துட்டு நல்லாவே போயிட்டுருக்கு. நானுமே நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு ஹெர்பல் ஷாம்புன்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேருமே வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹெர்பல் ஷாம்பு எப்படி மேக் பண்ணுறதுன்னு கூட நம்ம நல்லபடியாக வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுமே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆர்கானிக் நல்லாவே நம்மளுக்கு சூப்பராக போகும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 20 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு மிளகாய் தூள் அண்ட் மசாலாஸும் சொல்லலாம். வீட்டில் இருக்க பாட்டி அம்மாச்சிக்கிட்டலாம் கேட்டு நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு அது கூட மசாலாவாக ரெடி பண்ணி இது வந்து வீட்டிலே இருந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் தான் நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணலாம். இதில் வந்துட்டு ஏர்னிங்ஸுமே நல்லாயிருக்கும். ஒரு டைம் வந்து நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருச்சுன்னா கஸ்டமர்ஸ் வந்துட்டு அவங்களே நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ பிஸ்னஸும் சூப்பராக போகும். இதுவுமே வந்துட்டு ஒரு டாப் பிஸ்னஸாக தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்த வந்துட்டு ஒரு 20 பிஸ்னஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு 3 வந்துட்டு நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா அதை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, என்னென்ன வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணணும், எந்த மாதிரியாக மார்க்கெட்டிங் பண்ணணும், அதை நமக்கு வருமா செட் ஆகுமான்னு சொல்லி பார்த்து
பார்த்துட்டு அதுலேருந்து ஒன்று பிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மெஹந்தி கோன் மேக்கிங் வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்களும் மெஹந்தி கோன் வந்து மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்துட்டு எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் ஜுவல்லரிஸ் எப்படி பண்ணணுங்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் தனியாகவே போடுறேன். அது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேக் நெயில்ஸ் எப்படி பண்ணணும், அதை வந்துட்டு எப்படி நம்ம பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் அதுவுமே தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.